பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்றைய வேத தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். காசிப் பேசலாமா? காசிப் பேசவே கூடாது, இதில் நோ மோர் டவுட்ஸ். ஆனால் இன்னைக்கு காசிப் பேசாமல் இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி உலகத்தில் யாரும் காசிப் பேசுகிறாங்களா அப்படின்றத தாண்டி அந்த காசிப்புக்குள்ளே தான் உலகமே இருக்கிறது. வீட்டில் மட்டும் கிடையாது, உறவுகள் மத்தியில், சோஷியல் மீடியாவில், இன்டர்நேஷ்னல் லெவல்லே என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே காசிப் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காசிப்? காசிப்னா என்னன்னா புறங்கூறுதல், புரணி பேசுறது இல்லையா? ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயத்த அவங்க பர்மிஷன் இல்லாமல் மற்றவங்கள்ட்ட அவங்கள பற்றி பேசுறது தான் காசிப் இல்லையா? அவங்க பர்மிஷன் கேட்டிருக்கணும், பர்மிஷனும் கேட்க மாட்டோம். அவங்கள்ட்ட பேசலாமான்னு சொல்லி அவங்க பெர்மிஷனே கேட்டிருக்க மாட்டோம். அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் இல்லையா? ப்ரைவேசிக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்குள்ளே போய் அதை பற்றி மற்றவங்கள்ட்ட நம்ம பேசுகிறது தான் புறங்குறுதல். இது மெயினான ரீசன். நிறைய விஷயங்கள் காசிப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஏன் புறணி பேசுகிறாங்க, ஏன் புறம் கூறுகிறோம் அப்படின்னா, யாருமே புறம் கூறாதவங்க கிடையாது இல்லையா? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் காசிப்பே பேசாத ஆள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளுமே கடவுள் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு இல்லையா? நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு புதிய நாள் வருது, ஒரு புதிய அடுத்த 1 hour. இப்போ என்ன டைம்னா 3:30 அப்படின்னா என்ன ஒரு டைமிங்னா அடுத்த நீங்கள் ஒரு 4:30, அடுத்த ஒரு 1 hour உங்களுக்கு கிடைக்கிது. அடுத்த ஆர் உங்களுக்கு ஓப்பன் ஆனால் கூட உங்களுக்கு அது என்னென்னா நியூ ஆர், நியூ சான்ஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. கடவுள் நமக்கு ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறாரு. எல்லாருமே பர்ஃபெக்ட் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னா அது ஒருத்தங்களுக்கும் உணர்த்தும், அது பேசுகிற எங்களுக்குமே உணர்த்தும் இல்லையா? அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்கனால அவங்கள காசிப்பே பேசலையா? இல்லை ஒரு இடத்துல இருக்கிறாங்க, பெரிய இடத்துல இருக்கிறாங்க, ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்றனால யாருமே காசிப் பேசலையா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட லெவலில் அவங்களோட ஸ்டேட்டஸில் என்ன பண்ணுவாங்கன்னா காசிப் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதோட பேர் வேணால் காசிப்னு சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த வேலையை எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஏன் எல்லாரும் காசிப் பேசுகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஜென்ரலான விஷயம் தான் நான் சொல்கிறது. காசிப் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய லைஃப்பில் இருக்க ஒரு ஆர்வம் இல்லையா? அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும், சில பேர் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் இன்னொரு ஆள் இருப்பாங்களே, அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க வீட்டில் என்ன நடந்திருக்கும், அவங்க உறவுக்குள்ள எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, என்ன தான் இப்படி தான் இருக்கிறாங்க அவங்க ஜோடிலாம், ஏன் இத்தனை நாளாக குழந்தை பிறக்காமல் இருக்குது, கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாத ஒரு தனிப்பட்ட இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறத ஒரு அலாதி ஒரு ஆர்வம் இல்லையா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதை பற்றி எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னன்னே தெரில, அப்படிதான் இருக்கிறா, என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லி அதையே காசிப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா, ஒரு உறவுக்குள்ள இருக்க நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக இன்னொருத்தரை பற்றி பேசுவாங்க. இப்போ நான் ஏ, இன்னொருத்தங்க பி இருக்காங்கன்னா சியை பற்றி நான் பேசுகிறேன்னா ஏயும் பியும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுன்றதுக்காக பாவம் ஒன்றுமே தெரியாத அந்த சியை பற்றி ஒரு 2 பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்க பேச ஏக்கும் பிக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வருதான், ஆனால் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க? சியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நெருக்கம் ஒருத்தருக்கு நல்லா வரணுன்றதுக்காக ஒருத்தவங்க லைஃப் நாங்கள் நல்லா இருக்கும், நாங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குன்றதுக்காக இன்னொருத்தரை பற்றி தப்பாக பேசுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தன்னை முக்கியமானவங்களா காட்டிக்க நினைப்பாங்க இல்லையா? அதாவது என்ன பண்ண, உனக்கு இந்த விஷயம் தெரியாது, என்கிட்ட சொல்லிட்டாங்களே, எனக்கு முன்னாடியே தெரியுமே, இந்த விஷயம் உனக்கு தெரியாது, உங்ககிட்ட யாருமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி நான் தான் பெரியாள், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த விதமான மைண்ட் செட்டில் இருக்கிறப்ப அப்போ அங்கே ஒரு காசிப் ஆரம்பிக்கும். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க மேலே கோவம் இருக்குது, இல்லை யாரோ ஒருத்தவங்களை காயப்படுத்திட்டாங்க இல்லையா? ஒருத்தவங்க மேலே ரொம்ப கோவமாக இருக்குன்னா கண்டிப்பாக காசிப் வரும் இல்லையா? இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, திருமண காரியங்கள குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டைனா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்ப்ளைண்ட் எங்கே போகணும்னா பொண்ணு வீட்டிலேருந்து மெஜாரிட்டியாக பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணலாமே மேபி. பட் பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா அம்மாவுக்கோ அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ கால் பண்ணி எங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சு அப்படி பண்ணிட்டாரு. பிகினிங் ஆஃப் த லைஃப் இல்லையா? நியூலி மேரிட்லாம் சில பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி அதுவுமே ஒரு காசிப் தான் இல்லையா? அந்த இடத்துல கோவப்பட்டு என்ன பண்ணிடுவாங்க, தன் பார்ட்னர் மேலே இருக்க கோவத்தில் எல்லாத்துலேயும் இன்னொரு இடத்துல ஒரு இடத்துலேருந்து அதே விஷயம் இன்னொரு இடத்துக்கு ஷேர் ஆகுது அப்படின்னாவே, இன்னொரு மனுஷங்கள்ட்ட ஷேர் ஆகுது அப்படின்னாலே அது காசிப் தான். ஒருத்தங்க என்னை காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு 4 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, இப்படி பேசிட்டாங்க, அந்த சிஸ்டர் இப்படி பேசியிருக்க கூட, அந்த அவரும் இப்படி பேசுகிற, அந்த சாரின்னு இப்படி 4 பேர் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்கிட்ட காயப்பட்ட விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னாலுமே அது என்னதுன்னா காசிப் தான். இது இன்னொரு பார்த்தீங்கன்னா, காசிப் ஏன் வருதுன்னா சில பேருக்கு பை ப்ராக்டிஸே காலையில் எழுந்திரிச்சாவே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பொழுதுபோக்குக்காக அது ஒரு பழக்கமாகவே வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு காசிப்பே பேசுகிற, ஒருத்தரை பற்றி குறை சொல்லலை, ஒருத்தரை பற்றி புரணி பேசலை அப்படின்னா சில பேருக்கு தூக்கமே வராது. இதை கேட்கறதுக்கு ஜோக்ஸாக இருக்கலாம், ஆனால் இன்னமும் அந்த மாதிரி பீப்புளெலாம் இருக்கிறாங்க.
ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலையா, ஏதாவது ஒரு தண்ணி பிடிக்கிற இடத்துல இல்லை கிணத்தடியில் இல்லை ஒரு திண்ணையில் உட்காந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி காசிப் அப்படின்னா உங்கள் மைண்டில் பெண்கள்லாம் வந்துருக்கூடாது. அதனால தான் தமிழில் தெளிவாக போட்ட 2 பெண்கள் பேசிக்கிற மாதிரி 2 ஆண்கள் பேசிக்கிற மாதிரி ஆணும் பெண்ணும் பேசிக்கிற மாதிரி எல்லா ஜீவன்களுமே காசிப் பேசிட்டு தான் இருக்காங்க. சரியா, அது ஒரு முரண்பாடு கருத்து இல்லையா, தவறான ஒரு கருத்து எல்லாருடைய மனதில் இருக்குது. காசிப்னாவே பெண்கள் தான் பேசுவாங்க அப்படின்றது அது தவறான கருத்து. எல்லா இடங்களையும் ஆண்களும் பேசியிருக்கிறாங்க, பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும். சரியா, சில பேருக்கு அது பொழுதுபோக்காக இருக்கும். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசலைன்னா இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா திண்ணை கிடையாது, கிணத்தடி கிடையாது, எங்கேயுமே அந்த கொலாடி அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ எங்கே எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னா வாட்ஸ்அப். அந்த காலத்தில் இந்த திண்ணை, இந்த காலத்தில் வாட்ஸ்அப் இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் குறை பேசிக்கிறது. சோஷியல் மீடியா அது நிறைய நல்ல விஷயங்களுக்காக யூஸ் ஆகுது, நிறைய தவறான வழி நடத்துதலுக்கு ஆண்டவர் நன்மையும் தீமையுமே நம்ம கருத்தில் கொடுத்துருக்காரு. நாம் நிறைய இடத்துல அது தீமைக்கே பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா. சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணிங்கனாவே யாரை பற்றி தான் இருக்குன்னா, ஒரு லாகின்குள்ளே ஒரு ஐடிக்குள்ளே போனீங்கன்னா அது அவங்கள பற்றி போட்டிருக்க மாட்டாங்க. மற்றவங்கள பற்றி, அந்த தலைவர்களை பற்றி, இந்த குடும்பத்தை பற்றி, அந்த நடிகை பற்றி அப்படின்னு சொல்லி மற்றவங்கள பற்றி தன்னோட அந்த ஐடிக்கோ சேனலுக்கோ நல்ல ரேட்டிங் வரணும் அப்படின்றதுக்காக மற்றவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் நிறைய பேத்துக்கு ஒரு பொழுதுபோக்காக பழக்கமாகவே மாறி விடுது. இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கே தெரியாத ஒரு விஷயம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி நீங்கள் காசிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, நம்ம காசிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், புரணி பேசிக்கிட்டே இருக்கோம்னா நமக்கு மனதளவில் பாதிப்பு ஏற்படும். ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறதுங்கன்னா மனசை பாதிக்கும். மனசை பாதிக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எப்பயுமே ஒரு எதிர்மறையான சிந்தனையுடைய பீப்புளாகவே மாறிடுவோம். எப்போ பாரு ஒரு நெகட்டிவ் பீப்புளாகவே தான் இருக்கும். எதை பார்த்தாலுமே நமக்கு நல்லதாகவே தோணாது. எந்த நல்ல விஷயங்களை பார்த்தாலுமே இதை பற்றி என்ன புரணி பேசலாம், என்ன குறை சொல்லலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பீப்புளாகவே நம்ம மாறிடுவோம். நீங்கள் புரணி பேசுகிற தொடர்ந்து புறங்குற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மன அமைதியை கெடுத்துரும் இல்லையா. நீங்கள் புரணி பேசுகிறீங்க அப்படின்னா இன்னொருத்தர் மன அமைதியை கெடுக்கிறோம், கரெக்டு தான். இன்னொருத்தர் வாழ்க்கையை நம்ம கெடுக்கிறோம், அடுத்தவங்க பற்றி பேசுகிறோம். ஆனால் நமக்கே தெரியாது, நாம் புரணி பேசிகிட்டு இருக்கனால நம்ம மனசுக்குள்ளே மன அமைதி சமாதானம் கெட்டு போயிட்டே இருக்கும். நமக்கே அது காரணம் தெரியாது. நாம் என்னென்னமோ நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் கேரக்டர் அது யாராவது ஒருத்தர் வந்து ஓப்பன் பண்ணி இது உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னாதான் வழியா சில பேருக்கு இது தவறுனே தெரிய மாட்டேது. இதனால உறவுகள் பாதிக்கப்படும். ஒரு வீட்டில் ஒரு மனைவி வந்து எல்லாரை பற்றி காசிப் பேசிகிட்டே இருக்கிறாங்கன்னா கணவனுக்கு அது பயங்கர ஒரு அஷேம்டாக இருக்கும். என்ன என் மனைவி எல்லார்ட்டையும் புரணி பேசுறதா எல்லாரும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கிறப்ப வீட்டுக்குள்ளே இருக்கிற உறவுகள் உங்களுக்கு பாதிக்கப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகமாக சரிங்களா, புறங்குறவர்களுக்கு அதிகமாக என்ன ஆகுனா ஒரு பொறாமையோட குணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஜெலஸ். அடுத்தது கோபமும் பொறாமையும் பார்த்தீங்கன்னா இந்த புறங்குறவங்களுக்கு காசிப் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக இது கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அதனால உங்களுக்குள்ள அந்த பொறாமன்றது எலும்புரிக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அந்த பொறாம குணத்தை மட்டும் நம்ம என்றைக்குமே வச்சுக்கூடாது. அவங்க நல்லா இருக்காங்க, அவங்கள்ட்ட இருக்கிற விஷயம் எங்கிட்ட இல்லைன்னு சொல்லி அந்த ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் பொறாமப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் மனதளவில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து காசிப் பேசுகிற ஆளாக இருக்கீங்க இல்லை யாராவது காசிப் பேசுகிறாங்கன்னா இவங்களுக்கு அந்த நல்ல ஆலோசனைகளாக சொல்லுங்கள். காசிப் பேசாமல் இருக்கிறதுனால உங்கள் மனதை பாதுகாத்துக்கொள்ளும் அப்படின்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா விதமான காவல், நிறைய காவல் இருக்கிறனால வேதத்தில் சொல்லுது. முக்கியமானது ஆண்டோடைய வார்த்தை. உடலை எப்படி பாதிக்குது அப்படின்னா, டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டில் பேசினது பார்த்தீங்கன்னா புரணி பேசுகிறதுனால என்ன ஆகுனா நமக்கு ஹெட்டேக் வரும். இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரி, சொல்கிறவங்களுக்கு சரி, தூக்கம் குறைவாக இருக்கும், சோர்வுகள் ஏற்படும், இதய துடிப்பு, சில பேர் ஹார்ட் பீட் அதிகமாக தெரியுமா. அதெல்லாம் என்னென்னா அவங்களாம் காசிப் பேசுகிற ஆளுங்க. இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதிகமான நம்ம ஹார்ட் பீட்லாம் இருக்குதுன்னா சில பேருக்கு வியாதியாக இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை ஆனால் இதய துடிப்புலாம் அதிகமாக இருக்குதுன்னா இதெல்லாம் காசிப். சில பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. புறங்குறுதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மனதளவில் மட்டும் இல்லை, உடல் ரீதியான நிறைய பாதிப்புகள் அது உண்டு பண்ணுது சரிங்களா. அதனால் நம்ம காசிப் பேசாமல் இருக்கிறதுக்கான எல்லா விதமான முயற்சிகளை ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நம்ம அதில் ஜெயம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, புறங்குறுகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், உண்மையுள்ள மனுஷனும் காரியத்தை மூடுகிறான் இருக்கு இல்லையா. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பேசாது இருந்தால் மூடனும் ஞானவான் எண்ணப்படுகிறான், அறிவுள்ளவன் தன் வார்த்தையில அடக்குகிறான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. நீங்க புறங்கூறிட்டே திரியிறீங்கன்னா ரகசியத்தை வெளிப்படுத்துறீங்க. இப்போ வந்து இன்னொருத்தரோட விஷயத்த நம்ம ஒருத்தர்கிட்ட போய் சொல்றப்ப நமக்கு ஜாலியா இருக்கும். சில பேருக்கு அது சுவாரஸ்யமா இருக்கும் பேசுறப்ப இல்லையா. 4 பேர் உட்காந்து பேசுறப்ப நல்ல சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா. ஆனா நம்ம வீட்டு விஷயத்தையே நம்ம யாராவது பேசினா நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். சரி, நம்ம வீட்டு
விஷயத்த இப்படி பேசுகிறாங்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவோம், நமக்கு வலிக்கும், காயமாக இருக்கும். அந்த காயம் மறையறதுக்கு எவ்வளோ நாட்கள் எவ்வளோ வருஷங்கள் நமக்கு ஆகுது. நமக்கு வலிக்குதுன்னா கண்டிப்பாக இன்னொருத்தவங்களும் வலிக்க தான் செய்யும் இல்லையா? சமீபத்தில் கூட ஒரு டெலிவிஷனில் ஒரு நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க இல்லையா? நிறைய பேர் வந்து ஒரு 100 நாட்கள் ஒரு வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கனெக்ஷன் இல்லாமல் அவங்களை பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கி, இல்லை அவங்களுக்கு அதை பல பேர் உட்காந்து அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதே பல பேர் உட்காந்து பார்த்து ரசித்து அதை கிண்டல் பண்ணி அதெல்லாம் போட்டு அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயமா இருந்தது இல்லையா? அதனால இந்த நாட்கள் நம்ம புறங்குறுகிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். இட்ஸ் அ வெரி பிக்கஸ்ட் சீன். ஒரு உறவுகளை முறிக்கிற காரியம் புறங்குறுது. பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கோல் சொல்லுகிறவன் என்ன பண்ணுறன்னா உயிருக்கு உயிராக நேசிச்சுட்டு இருக்க உறவுகளை கூட பிரிச்சிடும். நீங்கள் சொல்கிற ஒரு காசிப், நீங்கள் ஒருத்தங்களை பற்றி பேசுகிறதுலாம் பார்த்தீங்கன்னா உயிருக்கு உயிராக ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒருத்தவங்க பேசுகிறீங்கன்னா நீங்கள் பாருங்களேன், இப்போ இருக்க உறவுகளே சொல்கிறேன், 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 4 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்க மாட்டாங்க. அதில் 2 பேர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. 4 பேரும் 4 பேருக்கும் ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. இனியும் அப்படி அமைய மாட்டது வாய்ப்பே கிடையாது. அந்த 4 பேருக்கும் 4 பேர்த்த பற்றி என்ன சொல்லுவோம்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு சைலண்ட்டாக, ஆனால் 4 பேர் சேர்ந்துருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் சைலண்ட்டாக அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிட்டு போனால் காசி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, சில பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்களா, நிறைய உறவுகள் நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருப்பாங்க. ஏதோ ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட சொன்னது இவங்கள்ட்ட சொல்லி இவங்க நல்லா பேசிட்டு அதை பேச மாட்டாங்க. இவங்க சண்டை போட்டாங்கன்னா அவங்கள பற்றி ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை பற்றி நிறைய பேர்த்துல சொல்லி என்ன பண்ணோன்னா உறவுகளே பிரித்து விட்டுருவாங்க. கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கணவன் மனைவி நடுவில் ஆண்டவர் மட்டும்தான் இருக்கணும். தயவு செய்து சொல்கிறேன், வேறு யாரையுமே விட்டுறாதீங்க. அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தங்கச்சி, அக்கா, அண்ணன், தம்பி, உங்களுக்கு நாளைக்கு பிறக்க போகிற இப்போ பிறந்திருக்கிற பிள்ளைகளாக கூட இருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த ஈவு தான் பிள்ளைகள். இருந்தாலும் சொல்கிறேன், கணவன் மனைவி 2 பேர்த்துக்குள்ள தயவு செய்து ஈவன் உங்கள் வேலைகள் பிஸ்னஸ் கூட வந்துடக்கூடாது. அந்த 3ஆவது ஒரு விஷயம் வருது பார்த்தீங்களா, அதுவே என்ன பண்ணால் உங்கள் உறவுகளை பிரிக்கிறதுல அத்தனை வாய்ப்புகள் இருக்குது. யாராவது ஒருத்தர் கணவன் மனைவிக்குள்ளே சண்டையை மூட்டிடுற மாதிரி ஏதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் கால்ஸ்லாம் வந்துதான் உடனே அதை ரெக்டிஃபை பண்ணிடுங்க. உடனே அதை உட்காந்து பேசி கிளியர் பண்ணிடுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைக்காதீங்க. நாளைக்கு அது வேற ஒரு விஸ்வரூபத்தில் எடுத்து வந்துடும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு. பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நிறைய ஒரு பிரிவுகளை உண்டு பண்ணும் இல்லையா? இந்த நாட்களில் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப கம்மி இல்லையா? பிள்ளைங்களோட வேர்ல்டு வேறு மாச்சு. அம்மாக்கெல்லாம் நான் 80s 90s தான் பிள்ளைங்க, 2K அல்ஃபா ஜெனரேஷன் அதெல்லாம் அப்படி இருக்கிறப்ப, ஜென்சி ஜெனரேஷனாக இருக்கிறப்ப பிள்ளைங்களை வளர்க்குறதுல பயங்கர ஒரு அதுவே பெரிய போராட்டம் இருக்கிறப்ப பிள்ளைங்க இந்த மாதிரி மற்ற பேரண்ட்ஸ் மற்ற பிள்ளைங்களுக்குள்ளலாம் வரப்போ என்னன்னா பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு நடுவில் கூட என்ன வந்துடும் அப்படின்னா பிளவு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்கும் ஆக்சுவலாக என்னன்னா, நான் காசி பேசிகிட்டே இருக்கேன் சிஸ்டர், என்னால் காசிப்பே ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ஆகும்னா காசி பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்குள்ள ஜெலஸ் அதிகமாயிடும். ஜெலஸ் அப்படின்றது ஒருத்தர் கொல்ற அளவுக்கு கூட கொண்டு போயிருக்குது. உங்களுக்கு பிகினிங்கில் போங்களேன், ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆபேல் மேலே அந்த கோபத்தால் காயின் என்ன பண்ணான்னா ஒரு கட்டத்தில் ஆபேலை தீர்த்து கட்டிட்டார். நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? அவர் பயங்கர எரிச்சல், நான் என்ன ஆண்டவர் என்னோட அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவனை மட்டும் அக்செப்ட் பண்ணான்னு அவருமே அக்செப்ட் பண்ணாது. ஆண்டவர் கோவப்பட்டு ஆண்டவர் மேலே தான் கோவப்படும். ஆனால் அந்த பையன் என்ன பண்ணிட்டாருன்னா ஆபேல் மேலே கோவப்பட்டு ஆபேலோட லைஃபே அந்த பையன் அழிச்சிட்டாரு. ஸோ ஒரு கட்டத்தில் உங்களோட அந்த காசி பேசுகிற விஷயம் அது பின்னாடி என்னென்ன விளைவுகள்லாம் கொண்டு வரும்னா பொறாமையை கொண்டு வரும், கோபத்தை கொண்டு வரும். உங்களை அறியாது ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கீப் ஆன் ஸ்பீக்கிங் அபவுட் இல்லையா, பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா அவங்க மேலே இருக்க கோபம் வரும். ஒரு இது வீடாக இருக்கலாம், கணவன் மனைவி பற்றி கணவனை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் உறவுகளுக்கு இடையே கோவம் வரும். பிள்ளைகளே அப்படி தான் 2-3 பிள்ளைங்க இருக்கீங்கன்னா பிள்ளைங்களுக்குள்ளே கூட நீங்கள் சிப்ளிங்ஸ்குள்ளே கூட பேசக்கூடாது. அம்மா வந்து திடீர்னு ஒரு 2 பிள்ளைங்க இருக்குன்னா ஒரு பிள்ளைகிட்ட இன்னொரு பிள்ளைய பற்றி நீங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். தட்ஸ் ஆல்சோ காசிப் இல்லையா? கணவன் மனைவிக்குள்ளே காசிப் இருக்கக்கூடாது, பிள்ளைகளுக்குள்ளே காசிப் இருக்கக்கூடாது. மெயினாக நம்ம சபைக்கெலாம் போகிறோம்னா சர்ச் பீப்புள்கிட்ட நிறைய காசிப் இருக்குது தான். விசுவாசிகளுக்குள்ளேயே காசி பேசிக்கிறது, எல்லாம் தான் பேசிக்கிறோம், எல்லாம் தான் நடக்குது. ஆனாலும் நம்ம ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி என்ன பண்ணிக்கணும்னா பூர்ண பரிசுத்தர் மாதிரி சண்டே வந்து ஆண்டவரை ஆராதிச்சு கொள்கிறோம். எல்லாருமே நடந்துட்டு இருக்கனால நான் என்ன சொன்னேன், எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் வந்து இருக்கிறவன் நம்ம வாழ்றாரு. ஆண்டவரை நான் அந்த மாதிரி காசி பேசிட்டு இருக்கேன், நான் யாரை பற்றியும் காசி பேசக்கூட. நான் இப்பயும் சொல்கிறேன், நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன்க்ளூடிங் மை செல்ஃப். யாருமே பூரணர்கள் அல்ல. ஆண்டோடைய வேதத்தில் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுது, நல்லவன் ஒருவனும் இல்லையா அப்படின்னு சொல்லுது. அதனால் இன்றைக்கி காசி பேசுகிற ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். மெயின் வந்து சபைன்றப்ப அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் மாதிரி இல்லையா? அந்த ஆர்கனைசேஷன் எதனால் உடையுதுன்னு பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே இருக்கிற பிளவுகள். ஏன் பிளவுகள் வருதுன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ் காசிப்பிங். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்லு, விசுவாசிகளை பற்றி அந்த விசுவாசிகிட்ட பேசுறது, பாஸ்டரை பற்றி மற்ற விசுவாசிகள் பாஸ்டர்கிட்ட போய் அந்த விசுவாசியை பற்றி பேசுறது, ஒரு உண்மை இல்லாமல் அவங்கள பற்றி இவங்களை பற்றி சொல்லிட்டு போட்டு கொடுக்குறது.
பார்க்கறது, போட்டு வர நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பிளவுகள் வருது, கோபங்கள் வருது, பொறாமைகள் வருது. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக காசிப்பை ஸ்டாப் பண்ணி ஆகணும். வார்த்தைகளில் மட்டுமல்ல, வார்த்தைக்கு பின்னாடி ஒருத்தருடைய இருதயத்தை அது பாதிக்கும், வாழ்க்கையை பாதிக்கும் இல்லையா? அதை ரொம்ப யோசிக்கணும். நான் வாயை விட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த வார்த்தையை நல்லா ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன் மறுபடியும் வாய்க்குள்ள வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த வார்த்தை எங்கெல்லாம் சர்வே பண்ணுறது எனக்கு தெரியாது. தெரியாமல் ஒருத்தரை நம்பி சொல்லிட்டேன்னா அந்த வார்த்தை இன்னொரு காதுக்கு போவோம், அவருடைய வாயிலிருந்து இன்னொரு காதுக்கு போவோம். அதெல்லாம் போகிறப்ப எப்படிப்பட்ட வார்த்தையில் எப்படி தெரிஞ்சு போகுன்றது இமேஜினே பண்ண முடியாது. ரைட்டாக நிறைய பேருடைய வாழ்க்கையை சிதைஞ்சிருக்குது. அந்த மாதிரி வாழ்க்கையை சிதைஞ்சு போகிறதுக்கு நம்ம காரணமாக என்றைக்குமே இருக்க வேணாம். ஆண்டவர் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஏன்னா இது ஒரு பயமுறுத்ததுக்கான வசனம் சொல்லலாம், உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு எழுதப்பட்டதில் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். கணக்கு கொடுக்கணும். நான் பேசிட்டேன்னா கடைசி நாட்களில் எல்லாமே நியாயம் தீர்க்கும், எல்லாமே நியாயம் தீர்க்கும். நமக்கு தெரியாது, நீங்கள் ஒரு செடியை தெரியாமல் நல்ல செடியை வேணே வெட்டியிருந்தா கூட செடி கூட நாளைக்கு நியாயம், நான் பாட்டுக்கு செவனே இருக்கிறது அவன் பாட்டுக்கு என்னை போட்டு வெட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு கூட நியாயம் தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம பேசுகிற ஒரு வார்த்தைகள் இதெல்லாம் செகண்டரி, நான் சொன்னலாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஆனால் பேசுகிற வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக கணக்கு ஒப்புவிக்க வேணும் வசனம் சொல்கிறதுனால நான் என்ன வார்த்தையை பேசினாலும் சரி, எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினாலும் நான் வந்து கணக்கு கொடுக்கணும். அப்போ நான் கணக்கு கொடுக்கணும்னா மற்றவங்களை பற்றி நான் காசிப் பேசலாமா? மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு அவங்க இல்லாத நேரத்தில் அவங்களோட தனிப்பட்ட விஷயத்த அவங்க பெர்மிஷன் நம்ம இன்னொருத்தவங்களை நான் பேசலாமா? இன்னைக்கு உட்காந்து அதை யோசித்து பாருங்கள். உண்மையே இருந்தாலும் அதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க பேசுகிறாங்களா, வேலைக்கு போகிறவங்க பேசுகிறாங்க, பிஸ்னஸில் இருக்கவங்க பேசுகிறாங்க, சபைக்கு போகிறவங்க பேசுகிறாங்க, எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. இதை பற்றின ஒரு வெளிச்சம் நமக்கு இந்த நாட்கள் நமக்கு உண்டாகட்டும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காசிப் உங்கள் நாலேஜ்க்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை அப்படியே ப்ரேயராக கன்வெர்ட் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்கள் காதுக்கு ஒரு நியூஸ் வருதுன்னா அந்த நியூஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு அரசியலுக்கு ஒரு நியூஸ் பார்க்குறீங்க, ஏதாவது டிவியில் ஏதாவது வர நியூஸ்லாம் பார்க்குறீங்கன்னா அதை பற்றியே தப்பாக பேசிகிட்டே இல்லாமல் இவன் அப்படி தான் ஐயா அவன் அப்படி தான் பேசிகிட்டே இருக்காமல் அப்படியே கன்வெர்ட் ஆஸ் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் காதில் காசிப்பா அந்த சிஸ்டர் இப்படி ஆகிட்டாங்க, அந்த சிஸ்டர் சரியில்லை, இந்த பிரதர் இப்படி இருக்கிறாரு, இந்த ஊழியக்காரங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து என்ன பண்ணுங்கள், அதை ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டாக மாற்றிடுங்க. ஒரு விசுவாசியை பற்றி ஒரு விசுவாசி பேசக்கூடாதுன்றப்ப ஒரு ஊழியக்காரங்களை பற்றி இன்னொரு ஊழியக்காரங்க நம்ம பேசக்கூடாதான். அது ரொம்ப ஏன்னா சோஷியல் மீடியாவில் மற்ற மதத்தை சார்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறது. ஆனால் கிறிஸ்துவ மதத்தில் மட்டும்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் அந்த ஊழியர்களை பற்றி ஒருத்தர் பயங்கரமாக போட்டு கமெண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு வீடியோலாம் போஸ்ட் பண்ணிட்டு அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால கிறிஸ்துவம் வளராததுக்கு இந்த காசிப் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ விஷயங்கள் வளருது. ஆனால் கிறிஸ்தவம் இன்னும் பரவி இன்னும் எழுப்புதல் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற இந்த பிரிவினைகள் உண்டாக்குகிற இந்த காசிப் தான். காசிப் நம்ம காதுக்கு ஒருத்தவங்க வருது அப்படின்னா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சு தட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லையா? பிகினிங்கில் எல்லாருமே கேட்போம் தான், நல்லா இருக்குது ஜாலியாக இருக்கே சொல்லி அவன் பாரு இன்றைக்கி என்ன அப்படின்லாம் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்போம், அப்படியே வருவோம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா அப்படியே போயிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பெண்டாய் ஆண்டவரே நான் காசு பேசிகிட்டு இருக்கிறேன், அதனால் என் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை, குடும்பத்துக்குள்ள வளர்ச்சி இல்லை, சரீரத்தில் நல்லா வளர்ச்சி இல்லை, மனசு ரொம்ப பாதிக்கப்படுது, உறவுகள் பாதிக்கப்படுது, என் சபை வளராமல் இருக்கிறதுக்கு நான் காரணமாக இருக்கேன், அதனால் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படியே ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டாக மாற்றி உங்கள் காதுக்கு யாரை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வருதோ அதெல்லாம் அப்படியே ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டாக மாற்றுங்க. அதில் நீங்கள் எப்படி ஜெயித்து வெளியே வரணுன்ற எல்லா ஞானத்தையுமே கர்த்தர் கண்டிப்பாக தருவார். எழுதப்பட்டிருக்கிறதுல எபேசியில் நினைக்கிறேன், ஒருத்தங்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவானும் உண்டானால் அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா பேசு, இல்லையா ஜெபியா மாத் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம நாவு எப்படிப்பட்ட நாவாக இருக்கணும்னா ஆசீர்வாதமிக்க நாவாக இருக்கணும் இல்லையா? ஒரு சின்ன தீப்பொறி அவ்வளோ பெரிய காட்டை கொளுத்தி விட்டுது, சின்ன சுக்கன் அவ்வளோ பெரிய கப்பலையை நவுத்திட்டு போகுது. அது மாதிரி சின்னதாக நாக்கில் வாயில் இருக்க அந்த சாஃப்டாக இருக்கிற அழகாக இருக்கிற அந்த நாக்கு எவ்வளோ கடினமான வார்த்தைகளை, துரோகமான வார்த்தைகளை, அவதூறான வார்த்தைகள் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆண்டவர் எவ்வளோ சாஃப்டாக நரம்பு இல்லாத நாக்குன்றாங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கிற நாக்கால் எவ்வளோ வேலைகளை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. எதை பேசணுன்றதை நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தையால் ஒருத்தரை அள வைக்க முடியும், ஒருத்தரை என்கரேஜ் பண்ண முடியும், ஒருத்தரை உடைக்க முடியும், ஒருத்தங்களுடைய அந்த அதே நாட்களை எல்லாத்தையும் பரப்ப முடியும், அதே நாட்களை பயங்கரமாக அந்நிய பாஷை பேச முடியும், அதே நாட்களை பயங்கரமாக சூப்பராக பாட முடியும், அதே நாட்களை பயங்கரமாக அழுது தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க முடியுது. ஒரே நாக்கை வச்சுட்டு நம்ம எவ்வளோ வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால் இந்த நாளில் நீங்கள் யோசிங்க, ஆண்டவரே என் வாயின் வார்த்தையில் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது, என் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உன் சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக, பிரீதியாய் இருப்பதாக. ஸோ இன்னைக்கு உறங்குறதுக்கு பதிலாக
காசிப் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரேயர் பண்ணுவோம். ஒருத்தங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒருத்தங்களை என்கரேஜ் பண்ணுவோம். ஒருத்தங்களை பிரிக்கிறதுக்கு பதிலாக அவங்களை சேர்க்கறதுக்கு நம்மளால் என்ன பேச முடியுதுன்றது யோசிப்போம். ஒருத்தங்களை காயப்படுத்துறதுக்கு முன்னால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. இந்த வார்த்தையை சொன்னால் அவங்க காயப்படுறாங்கன்னா அவங்க காயத்தை கட்டலுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லுங்கள். அதை யோசிங்க. கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் அதுக்கான எல்லா கிருபைகளையும் தருவார். நம்முடைய நாவுன்றது சாத்தானுடைய கருவி அல்ல. அது சாத்தானுடைய கருவியாக இருந்தால் மட்டும்தான் காசிப் பேசிக்கிட்டே இருக்கும். அது தேவனுடைய மகிமைக்காக உருவாக்கப்படுகிற பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவி. அந்த நாவால் ஆண்டவரை துதிக்கணும், பாடணும், ஜெபிக்கணும். நிறைய பேரை நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம நாட்டில் கொடுத்துருவோம். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பிடலாம் இல்லையா? எவ்வளோ பேர் நீங்கள் பார்க்குறீங்களா வேர்ல்டு லெவலில் மோட்டிவேஷனல் என்னென்னமோ போட்டு எவ்வளோ பேர் என்கரேஜ் பண்ணி தள்ளி போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகி நாம் அந்த நாக்கை வச்சு இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதனால் இன்றைக்கி யோசிங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இத்தனை வருஷங்கள் நான் காசிப் பேசி எல்லாத்தையும் நான் ரொம்ப சிதைச்சு தள்ளிட்டேன். இனிமேல் எங்கள் வீட்டில் என் குடும்பத்துக்குள்ளே நான் காசிப் பேசக்கூடாது. நீங்கள் காசிப் பேசுங்க. அப்பா அம்மாவாக இருக்கிறீங்க, காசிப் பேசுறீங்கன்னா பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்கிற பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு காசிப் பேசுவாங்க. எதுக்கு நம்ம காசிப்பு உள்ள ஒரு ஜெனரேஷனை வளர்த்துக்கிட்டு பக்தியுள்ள ஒரு சந்ததியை ஆண்டவருமே வளர்த்து கொடுப்போம். அதுக்காக பிரயாசப்படுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பார்.